எங்களுடைய டயஸ்போராவினுடைய எங்களுடைய இதயமாக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய உறவுகள் வெளிநாட்டில் இருந்து அரசாங்கம் உதவி செய்யவில்லை என்று வெளிநாட்டில் இருந்து அவ்வளவு பணம் கோடான கோடி பணங்களை அந்த ஒரு வைத்தியசாலை, நான் ஒரு வைத்தியசாலை அதிகாரி என்ற அடிப்படையில், நிர்வாகி என்ற அடிப்படையில் எனக்கு அது தெரியும். ஒரு வைத்தியசாலைக்கு வருகின்ற ஃபண்ட், அதாவது வரப்படுகின்ற பணம் அந்த வைத்தியசாலையில் நினைத்தவாறெல்லாம் அவர் அங்கே இருக்க டிரெக்டர் பாவிக்க முடியாது. அதை அந்த வெல்ஃபேர் சொசைட்டி ஒன்றுக்கு எடுத்து அங்கே ஒவ்வொரு வருடமே அந்த அதற்குரிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் செய்யும் போது ஒதுக்கியிருக்க வேண்டும். 2009ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2025ஆம் ஆண்டுக்கும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலே நடக்கின்ற அபிவிருத்தி குழு கூட்டங்களில், அதாவது அபிவிருத்தி வெல்ஃபேர் சொசைட்டியிலே அல்லது ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் சொசைட்டியிலே ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கூட இதுவரைக்குமே எங்களுடைய இன்லாண்ட் ரெவென்யூக்கு அனுப்பப்படவில்லை. சோ அவற்றை நான் கேள்வி கேட்ட போதுதான் என்னை இந்த GMO என்று சொல்லப்படுகின்ற இந்த வைத்தியர்களுடைய மாஃபியா என்னை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே 17 மில்லியன், 1,70,00,000 ரூபாய்க்கு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் வேண்டி கொடுத்திருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் நான் அங்கே போன போது 2012ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை அந்த எந்த ஒரு உபகரணங்களும் அங்கே இருக்கவில்லை. அந்த 17 மில்லியன் எங்கே போனது தெரியவில்லை. அதனால் அந்த பிரச்சனைகளை நான் பொதுவெளிக்கு கொண்டு வந்த போது ரணிலுடைய அரசாங்கம் என்னை 19 நாட்கள் சிறைக்கு அனுப்பியிருந்தது. அதை விட மன்னாரிலே ஒரு குழந்தையும் தாயும் இறந்ததற்காக நீதி கேட்க போனதுக்காக 19 நாட்கள் சிறை சென்றவன் நான். அதனால் தான் மக்கள் விரும்பி, நீ இங்கே நின்று கேள்வி கேட்டால் உன்னை அரசாங்கம் கொள்ளுகிறது என்றால் நீ மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு போ என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறது. ஆனால் இங்கேயும் வந்து இந்த கேள்வியை கேட்கின்ற போது சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார், அதாவது போர்ட் சர்டிபிகேஷன் அவரிடம் இல்லை. அதை சொல்வதற்கு கூட சுகாதார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் சொல்லுகிறார், போர்ட் சர்டிபிகேஷன் இல்லை என்பதை தாங்கள் சொல்ல மாட்டோம் என்று. லால்பனாப்பட்டிய டிடிஜி MS பண்ணிடம் கேட்கின்ற போதும் அவருக்கு போர்ட் சர்டிபிகேஷன் இல்லை. அதனால் நாங்கள் அந்த கடிதம் RTI அனுப்பி இருக்கிறேன், 14 நாட்களில் பதில் தரணும், 3.5 மாதங்களாக தரவில்லை. இதை நாங்கள் நீதிமன்றத்திலே பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் இதன் அடிப்படை எங்கே இருக்கிறது என்றால் இந்த GMO யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மயூரன் என்று சொல்லப்படுகின்ற ஜுடிஷியல் மெடிக்கல் ஆபீசர், அவர் ஒரு JMO அல்ல, ஆனால் MO மெடிக்கல் லீகல் மயூரன் எனப்படுவார். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வைத்தியர்களை எல்லாமே அந்த GMO என்ற ஒரு பயம் ஏற்படுத்தி வைத்தியர்களுடைய இடமாற்றம், வைத்தியர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவர் மூலமாகத்தான் இயங்குகிறது.